கனடாவில் படிக்கிறது என்னதான் நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் நிறைய பேர் நிறைய ரொம்ப மிஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மிஸ்ஸிங்லாம் என்ன, நான் என்னெல்லாம் மிஸ் பண்ணேன் அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்கும்போதும் ஆக்சுவலி நான் கனடாவுக்கு விருப்பப்பட்டு தான் படிக்க வந்தேன். எல்லாமே என்னோட ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் தான் இங்கே வந்தேன். ஆனால் மிஸ்ஸிங்ன்றது எல்லார் லைஃப்லையும் காமனாக எல்லாருக்கும் ஒன்று ஒன்று இருக்கும். இங்கே வந்த அப்புறமா நான் மிஸ் பண்ண 5 விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா ஃபேமிலி. இந்தியாவில் இருக்கும்போது நம்மளுக்குன்னு இல்லை, எனக்குன்னு இல்லை, எல்லாருக்குமே வந்து ஃபேமிலியோட அருமை அப்போ தெரியாது. இங்கே வந்தோடனே தான் அம்மாவோட அருமை, அப்பாவோட அருமை, ஆயா தாத்தா எல்லாரோட அருமையும் இங்கே வந்து தான் தெரிஞ்சுது. ஏன்னா வந்து நம்ம எப்பவுமே சொல்லுவாங்களே, கூட இருக்கும்போது அவங்க அருமை தெரியாதுன்னு சொல்லிட்டு. லிட்டரலாக இங்கே வந்து எனக்கு அது எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு. நம்மளா சமைச்சிக்கணும், நம்மளால வேலையை பார்க்கணும், பேச ஃபேமிலி இருக்காது. என்னதான் இருந்தாலும் வீட்டில் வந்து காலைல ஒரு வாட்டி நைட் ஒரு வாட்டி வீடியோ காலில் பண்ணி பேசினாலுமே அது கூட இருக்க அந்த பாண்ட் வராது. இப்போது எங்கள் வீட்டில் நான் இருக்கும்போது அம்மா அவங்க பாட்டு அவங்க வேலையை பார்த்தப்போ நான் பாட்டு வேலையாக இருப்பேன். ஆனால் அம்மா இருப்பாங்க. ஆனால் அம்மா இல்லைன்னா நம்ம அம்மாவை தேடுவோம்ல, அந்த மாதிரி தான் எனக்கு எதுவும் அம்மாவை தேடணும் ஒரு மாதிரி ஃபேமிலி ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதான் ஃபஸ்ட்டு விஷயம் நான் மிஸ் பண்ணது. செகண்ட் என்னென்னா கல்ச்சர். நம்ம ஊர் கல்ச்சர் வந்து இங்கே வராதுல்ல. நம்ம ஊர் ஒரு வைபோ, நம்ம இருக்க பாண்டிங்கு, அந்த இதுவுமே இங்கே வராது. அதை நான் வந்து ரொம்ப மிஸ் பண்ணேன். இங்கே கல்ச்சர்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பீப்புள் டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க, அவங்கவுங்க ஒரு மாதிரி ரிசர்வ்டாக இருப்பாங்க எல்லாருமே. நம்ம ஊரில் அப்படி கிடையாது, வந்து ஒரு பாண்டிங் இருக்கும் எல்லாருக்கூடயுமே. ஸோ அதை வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். தேர்ட் விஷயம் என்னென்னா ஃபெஸ்டிவல்ஸ். நான் ரொம்ப மிஸ் பண்ணது வந்து ஃபெஸ்டிவல்ஸ் தான். என்னென்னா நம்ம ஊர் தீபாவளினா எப்படி இருக்கும், ஒரு நல்ல படத்துக்கு போயிட்டு நல்ல ஃபுட்டை சாப்பிட்டு அப்படியே ஒரு எல்லார் மூஞ்சிலும் ஒரு ஹாப்பினஸ் இருக்கும், ஒரு ஜாலியாக இருக்கும். அந்த ஒரு இப்போ தீபாவளி வரப்போகுதுன்னா 1 வீக் முன்னாடிலேருந்தே தீபாவளி வரைக்கும் ஆரம்பிச்சிடும். ஓகே தீபாவளி வரப்போகுது, என்ன பண்ணலாம், எங்கே படத்துக்கு போகலாம், எங்கே சுற்றலாம், ஃப்ரெண்ட்ஸோட எங்கே போகலாம், ஃபேமிலியோட என்ன செய்யலாம், எல்லாமே இருக்கும். இது எதுவுமே வந்து அது இங்கே இருக்காது. இங்கே அவன் வேலையை பார்த்துட்டு இருப்பான். கிறிஸ்மஸ் இங்கே கொண்டாடினாலுமே அவன் வீட்டுக்குள்ளே இருப்பான், அவன் வேலையை பார்ப்பான். நம்மளுக்கு அந்த இங்கே கிடைக்கவே கிடைக்காது. இதான் வந்து ஃபெஸ்டிவல்ஸ். 4வது விஷயம் அஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே தெரியும், ஃபுட்டு. என்ன ஃபுட்டு மாதிரி இவ்வளோ கஷ்டம் தெரியுமா ஃபுட்டு இங்கே இல்லாமல். நம்ம ஊரில் 10 ரூபா பரோட்டா இருந்தாலும் அவ்வளோ விரும்பி சாப்பிடுவோம். இங்கே வந்து பீஸா பர்கர் சாப்பிட்டு சாப்பிட்டு சேச்சுரேட் ஆகிடும். நம்ம ஊரில் பீஸா பர்கர் எப்பயாச்சும் சாப்பிடும், சூப்பராக இருக்கும். இங்கே எப்பவுமே அதே சாப்பிடுவோம் தெரியணும். நம்ம ஊர் ரசம், நம்ம ஊர் சாம்பார், நம்ம ஊர் மீன் குழம்பு, அதெல்லாம் வந்து இங்கே வந்து கிடைக்கும். ஆனால் வந்து நம்ம ஊரில் இருக்க எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காது. நம்ம ஊர் மீன் குழம்பு, சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, எவ்வளோ கடைங்க இருக்குது நம்ம ஊரில், அந்த டேஸ்ட்லாம் இங்கே கிடைக்காது. ஃபுட்டு வந்து ரொம்ப மிஸ் பண்ணேன். அதை வந்து இப்போ வரைக்குமே ஆக்சுவலாக மிஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். டப்புன்னு பசங்களாக தான் வெளில போய் ஸ்னாப் போடுவானுங்க, இந்தியாவில் ஃபுட்டு சாப்பிட்ற மாதிரி. எனக்கு அப்படியே வச்சுக்கோ நம்ம வந்து என்ன சூப்பராக சாப்பிட்ருக்கலாமே அப்படின்னு எனக்கு தோணும். ஸோ வந்து ஃபுட்டு ரொம்ப மிஸ் பண்ணேன். 5th விஷயம் வந்து அஃப்கோர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்குமே ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இந்தியாவில். அவங்க கூட இருக்கும்போது தான் நம்மளா இருப்போம் முழுசாக. நம்ம பாண்டு வேறு மாதிரி இருக்கும். நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய பேசுவோம், செம்ம ஜாலியாக இருக்கும். நம்ம அந்த கம்யூனிட்டி ஒன்று போல பசங்கடா ஒரு 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 ஃப்ரெண்ட்ஸோட கம்யூனிட்டி, அது ஜாலியாக இருக்கும். இங்கே என்னதான் ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்தாலுமே நம்ம ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸோ காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் அளவுக்கு வராது. அதான் ரியாலிட்டி, இது எல்லாத்துக்குமே தெரியும். அது ஒரு பாண்டே சூப்பராக இருந்துச்சு. ஸோ இதுதான் நான் 5 விஷயம் நான் வந்து இங்கே மிஸ் பண்ணது. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே என்ன சொல்லுவோம், இதை தவிர நீங்கள் என்னெல்லாம் மிஸ் பண்ணீங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் அதை தெரிஞ்சுக்கேன். எனக்கு 5 இந்த திங்ஸ் தான் வந்து ரொம்ப மிஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கு என்ன மிஸ்ஸிங் இருந்தால் அந்த கமெண்ட் செக்ஷன் வாங்க. மறக்காமல் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.